இன்னொரு உதாரணம், கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆணும் பெண்ணும் சண்டை போடும்போது நீங்க கவனிக்கலாம். எப்ப கவனிக்கலாம்? சண்டை போடும்போது, ஆணும் பெண்ணும் சண்டை போடும்போது அந்த பெண்ணு கதறா, எனக்கு வலிக்குது, நீங்க என்னை விடுங்க, கதறும்போது, ஏன் அப்படி பண்றீங்க, ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது, அவங்க ஹஸ்பண்ட் போது அப்படியே அப்படியே ஒண்ணுமே ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி நிக்கிறாங்க தெரியுமா அந்த ஆண்மகனு. அந்த மாதிரி நிக்கிறாங்கன்னா அந்த ஆண்மகன் வந்து அந்த ஆண்மகனோட மனசுல அவங்க வளர்ப்புல வந்து இந்த எமோஷனல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. மனசு வலிக்கும் போது எப்படி அரவணைப்பு கொடுக்கணும், எப்படி தாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வளர்ப்புல இல்ல. அந்த ஆண்மகனுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவங்க அப்பா அதை காமிக்கல, அவங்க அப்பா அது மாதிரி செய்யல. இதான் உண்மை. ஓகே, இட் டுக் மீ 40 இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் பண்ண தப்புல 20 வருஷம் என் கல்யாண வாழ்க்கை தொலைச்சேன். ஸோ சம்டைம்ஸ் என் வைஃப் வந்து அவங்க ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த அவங்க அழுவும் போது நான் அப்படியே ஜெயமா இருப்பேன். ஆனா மனசு துடிக்கும். ஏன்டா அப்படி பண்ற, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, போடா. அரவணைப்பு கொடுக்கணும். ஏன்னா இங்க இங்க வந்து பயம் இருக்கு. என்ன பண்ணி முதல் நாலேஜ் இல்ல. ரெண்டாவது பயம். இப்ப கத்துறா என்ன பண்றது? சரி நம்ம பேசாம இருப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆனா அந்த டைம் நீங்க போயிட்டு அதை உடைச்சிட்டு நீங்க போயிட்டு அரவணைப்பு கொடுத்து கட்டி பிடிச்சிங்க வச்சுக்கீங்களேன். கட்டி பிடிச்சி யூ ஜஸ்ட் ஹோல்ட் தட் ஸ்பேஸ் ஃபார் ஹர். குத்துறாங்களோ அடிக்கிறாங்களோ அழுவ நீங்க புரிஞ்சுக்கே, ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ வைல், 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த ஸ்பேஸை ஹோல்ட் பண்ணி பாருங்க. அந்த ஆத்திரம், அந்த கவலை, அந்த மனசு உடஞ்சது அப்படியே அந்த எனர்ஜி ஸ்லோ படிப்படியா அப்படியே மெதுவா குறையும். இதான் ஹோல்டிங் ஸ்பேஸ் சொல்லுவாங்க.